இது ஏதோ தலைகளை எண்ணுகின்ற கணக்கு. மாநில அரசு எடுத்தால்தான் இது மைக்ரோ லெவல் துல்லியமாக தமிழ்நாட்டில் உள்ள 8 கோடி மக்களுடைய நிலை, 2.25 கோடி குடும்பங்களுடைய துல்லியமான நிலையை, சமூக பொருளாதார கல்வி நிலையை துல்லியமாக எடுக்க முடியும். எடுத்து இல்லாதவர்களுக்கு வழங்குவது, இல்லாதவர்களுக்கு கொடுப்பதுதான் சமூக நீதி. அந்த கணக்கெடுப்பை உடனடியாக நடத்த வேண்டும். இதில் கர்நாடகா 2 முறை எடுத்து விட்டார்கள், தெலுங்கானா முடித்து விட்டார்கள், பீகார் முடித்து விட்டார்கள், ஆந்திரா, ஒரிசா, ஜார்க்கண்ட் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். ஆக சமூக நீதி பிறப்பிடம் தமிழ்நாடு. அப்படி தமிழ்நாட்டில் இதுக்கு முன்பு எடுக்கல, அவசியமா நீங்கள் எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி நல்லா கேட்டுக்கிட்டாரு. நிச்சயமாக உறுதியாக நாங்கள் செய்கின்றோம். ரொம்ப பாசிட்டிவா இருந்தார். ஏன்னா எங்க தேர்தல் அறிக்கையிலையும் நாங்கள் சொல்லியிருக்கிறோம், தமிழ்நாடு மக்களுக்கு நாங்கள் செய்வோம் என்று அந்த நல்ல செய்தியை சொல்லியிருக்கிறாரு. ஆனாலும் எங்களுடைய கோரிக்கை கவர்னர் உரையில், ஆளுநர் உரையில் அவங்க அரசினுடைய கொள்கை முடிவாக அதை அறிவிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்தோம். இதுதான் அனைத்து கட்சி கூட்டத்தினுடைய கோரிக்கை. அந்த அனைத்து கட்சி கூட்டத்தின் அத்துணை தலைவர்கள் சார்பிலே இன்று நான் முதலமைச்சரை நான் சந்தித்திருக்கிறேன்.